இளைஞர்களிடையே வந்து பயங்கர பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற படம் பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் டியூடு. காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து எங்கே பார்த்தாலும் 2K கிட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த படத்தை. இல்லை, பிரதீப் ரங்கநாதனுடைய ஃபேன்ஸே அவங்க தான். ஆமாம், ஃபயர் விட்டுட்ருக்காங்கன்னு சொல்லுவாங்களே, நிஜமாக ஃபயர் விட்டுட்ருக்காங்க அந்த படத்துக்கு. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சவொன்னே வந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. தெலுங்கில் வந்து இந்த படம் வந்து வேறு விதமான ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. இந்த படத்துக்கு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ரிவ்யூஸ்க்குலாம் வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. இல்லை, பொதுவாக சினிமா வந்து வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அதை நடிக்கின்ற நடிகர்களோட ரசிகர்களுக்குள்ள அந்த அட்டாச்மெண்ட்டு தான். இப்போ ஒரு ஆளை நமக்கு பிடிச்சிச்சு அவரேன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அவர் பண்ணுறதுனாமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், அது மாதிரி பிரதீப் ரங்கநாதன் வந்து அவருடைய முதல் படத்தில் கரெக்டாக செட் பண்ணி ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்ந்துட்டார். ஆமாம், அதனால் அவர் என்ன பண்ணாலும் ஜனங்களுக்கு பிடிக்குது, என்ன ஆக்ஷன் பண்ணாலும் பிடிக்குது. ஆமாம் ஆமாம், இந்த படம் அப்படி தான். இந்த படத்தில் வந்து அவருடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸும் ஆமாம் ரசிக்கிறாங்க. அவருக்கு ஒரு பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு, அதுதான் தொடர்ந்து பண்ணுறாரு அவர். அது வந்து ரசிகர்களால் ரசிக்கப்படுறதா இருக்கிறதுனால தான் அப்படியே சிங்க் ஆகிடுது உங்கள் ஆடியன்ஸோட. இந்த படத்தில் ஓப்பனிங் சீனில் ஒரு அக்ரோபேட்டிக்கான ஒரு ஃபைட் கூட ட்ரை பண்ணியிருக்காரு. ஜாக்கி சான் ஸ்டைலில் ஒரு ஃபைட் கூட ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃபைட்டு. இல்லை, அவங்க ரெண்டு பேரும் மமிதா பைஜுவும் அவரும் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல பேரும் நல்ல கெமிஸ்ட்ரியாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறது. உண்மைதான் அது. இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக வந்து விமர்சனங்கள் மாறி மாறி இருந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி வந்து ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரி இருக்குன்னா முக்கியமான காரணம் பிரதீப் மேலே உள்ள அட்டாச்மெண்ட். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்றைக்கி பணம் கொடுத்து பார்க்கக்கூடியவங்க வந்து செலவு பண்ணக்கூடியவங்க வந்து இளைஞர்கள். ஃபஸ்ட்டு காசு கையில் அவங்கள்ட்ட தான் இருக்குது. வீக் இந்த லீவுனா அவங்க தான் ஃபஸ்ட்டு, அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த படம் தான் இருக்குது. படம் தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு போய் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இளைஞர்கள் வந்துட்டுருக்காங்கன்றது வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஃபுல்லாக இளைஞர்கள் தான் இருக்காங்க. எல்லாம் மினிமம் மேக்ஸிமம் 2K கிட்ஸ் தான். மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நண்பர் வந்து இன்னைக்கு காலையில் ட்வீட் போட்டிருந்தார், ஒரு பத்திரிக்கை நண்பர். நான் தெரியாமல் வந்து ஒரு தேட்டரில் வந்து மாட்டிக்கிட்டேன், இங்கே நான் மட்டும்தான் வந்து வயசானவனாக இருக்குன்னு வச்சேன், எல்லாமே 2K கிட்ஸ்ன்னு. வணக்கம் சார். என்ன படம் பார்த்தீங்க சார்? டியூடுன்னு ஒரு படம் பார்த்தேன் சார். அருமை. எப்படி இருக்கு படம்? ஓவராலா எனக்கு பிடிச்சிருந்ததுங்க சார். அருமை. ஒரு ராம்காம், நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது. கான்செப்டுவலா கொஞ்சம் புதுசா இருந்தது சார். நம்ம ஆடியன்ஸ்க்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு பார்க்கும்பொழுது கன்வின்சிங்கா எடுத்திருந்தாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி வந்து அவங்க ஹீரோயின் மமிதா பைஜு மேடமும் சரி, அவங்க பிரதீப் ரங்கநாதன் சரி, அந்த ஃப்ரெண்ட் கேரக்டரா ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. சரத்குமார் சார் அல்டிமேட்டா பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது. அவருக்கு பெரிய பேர் சார். அந்த டிரான்ஸ்லேஷனே நல்லா இருந்தது சார். நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, பட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காமிக்கல் சென்ஸுமே அவரை காமிக்கலா பார்க்கல, இப்போ போர்த்தோட ரொம்ப சீரியஸா பார்த்தோம். இதுல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. காமிக்கலா நிறைய பண்ணியிருக்காரு. வடிவேலுவோட அவர் பண்ண சீன்லாம் கலக்கல் சீன் இருக்கு. ஆமாங்க சார், ரொம்ப இருக்கும். இங்கேயுமே பயங்கர, அதாவது நான் போன வரைக்கும் தியேட்டர் எல்லாமே இந்த படத்துக்கு தான் சார் பயங்கரமா ஃபுல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. வேற என்ன பிடிச்சிருந்தது அந்த படத்துல? ஆக்சுவலி வந்து ஹீரோ வந்து இந்த ஹீரோ மாதிரி நடிக்கிறாரு அப்படி எல்லாம் சொல்றாங்க சார், பட் ஆக்சுவலா அப்படி தெரியல. இந்த படம் பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆக்டர்ஸோட எக்ஸ்பிரஷன். அதாவது ரொம்ப தப்பாவும் காமிக்கல, அவங்களுடைய அந்த போராட்டம், அந்த ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் சார். அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாவே இருந்தது. அது சரத்குமார் சாரோட பர்ஃபார்மன்ஸ். ரோஹிணி மேடம் சின்னதா இருந்தது, பட் அதுல ஒரு எமோஷனல் டச் ஒரு சீன் வரும், அதுல பிரிச்சுட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீன். எனக்கு ஓவராலாவே படம் பிடிச்சிருந்தது சார். எனக்கு இது இப்படி என்னதுன்னு சொல்ல தெரியல. ஓவராலா நீங்க படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேஜிங்கா இருந்தது, என்டர்டெய்னிங்கா இருந்தது. ஒரு 2.5 hours பார்க்கலாம். மியூசிக் பத்தி சொல்லுங்க சார். அல்டிமேட் சார், அல்டிமேட். அது வாங்க. அதாவது அந்த மியூசிக்கும் டாப் கிளாஸா இருந்தது. அந்த பிக்சரைசேஷன் சொல்லுவோம்ல, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எதுவுமே இறைச்சல் இல்ல. ஒரு உங்களுக்கு அந்த மூடுக்கு தகுந்த மாதிரியே படம் போச்சுங்க சார். அதுவும் எஸ்பெஷலி இந்த இன்ட்ரோல் பிஜிஎம் ஒன்று வரும், அதெல்லாம் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது. அதாவது சின்ன பையன் சொல்றாங்க சாயா பயங்கர், பட் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்ல. அது பார்த்தோம். மியூசிக், எனக்கு சினிமாட்டோகிராஃபி பத்தி எல்லாம் பெருசா தெரியாதுங்க சார். நான் பர்ஃபார்மன்ஸ் வச்சு எனக்கு படமா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படிதான் சொல்ல முடியும். சினிமா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து அவங்க தான் வந்து டிசைட் பண்றது. நம்ம என்ன விமர்சனம் பேசினாலும் நீங்கள் காசு கொடுத்து தேட்டரில் போய் பார்க்குறது, நீங்கள் தான் வந்து இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு வெளியே சொல்கிறது. ஸோ உங்கள் முகத்தில் பார்க்குற சந்தோஷம் இருக்குல்ல, இதுதான் படத்தோட ரிசல்ட்டு. இல்லாட்டா நீங்கள் வந்து இப்படி ஃபோன் பண்ணி பேச மாட்டீங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம், இளைஞர்கள்லாம் மொத்தமாக வந்து இந்த படத்தை போய் முதல் நாள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆமாம் சார், நான் இப்போ தான் பைசனுக்கு வந்திருக்கேன். இனிமேல் தான் பைசன் பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் போனேன். ஃபுல்லாக காலேஜ் கேர்ள்ஸ் கூட தனியாகவே வந்திருந்தாங்க சார். நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது பேரண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அந்த 20 to 35 இருப்பாங்க இல்லையா, அந்த க்ரௌட் தான் தியேட்டர்ல இருந்தாங்க மோஸ்டா.
அவங்கள தான் மொத்தமாக கட்டி போட்டு வச்சிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். சீரியஸாவே அவர் பிஆர்னு அவர் தாராளமா சொல்லிக்கலாம் போல இருக்கு. அந்த இந்த லெட்டர்ஸ்ல கூப்பிடுற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கூட என்ன எப்படின்னு யோசிச்சோம். பட் ஆனா அது ஒர்க் ஆகுது. கரெக்ட், ஒர்க் ஆகுது. ஹிஸ் செலக்ஷன்ஸ் ஆர் வெரி குட். அது நெகட்டிவ் ஷேடு பிரச்சனை இல்ல, அந்த ஆக்டிங்ல அந்த ஸ்டைல்ன்ற மேனரிசம் ஒன்னு பண்றாப்ல எல்லாமே ஒர்க் ஆகுது சார். எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. அதுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. அதேதான் அவர் பண்றாரு, பாக்குறாங்க, ரசிக்கிறோம். இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த மாதிரி தான் இருந்தது. சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நன்றி. உங்களோட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். அதே மாதிரி அந்த படத்துல மியூசிக், ஆமாம், மியூசிக் டைரக்டர், அதாவது ஃபர்ஸ்ட் படம் வரும்போது அதில் பாஸ் ஆகிறது இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஏற்கனவே அவருடைய பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஆமாம். அதே மாதிரி ரீ ரெக்கார்டிங்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கவனத்தை முக்கியமாக இந்த படத்தில் வந்து அந்த ஊரும் பிளட் பாட்டு வந்து ரிலீஸ் ஆன போது பயங்கரமான விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதே பாட்டுடைய அடுத்தடுத்த வெர்ஷன் வந்து வித்தவுட் மியூசிக் இல்லாமல் ஒரு மெலடி வெர்ஷன் விட்டோன்னே அதே பாட்டு வந்து ரேஜிங் ஆகி போச்சு. இந்த படத்துலேயே அந்த பாட்டை வந்து பல விதத்தில் பல எமோஷனில் வந்து அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காரு புத்திசாலித்தனமாக. ஏன்னா அந்த ஒரு பாட்டு வந்து ஈஸியாக மக்களோட கனெக்ட் ஆகிறதுனால அந்த பாட்டை யூஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக இன்ட்ரோல் பிளாக்கும் போது யூஸ் பண்ண ரீ ரெக்கார்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படத்துக்கு. அவரோட ரீ ரெக்கார்டிங் ஒரு லைவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை, இந்த படத்தை கிருத்தீஸ்வரன் ஹேண்டில் பண்ண விதமும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு பிரதீப் ரங்கநாதனுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதை வந்து கரெக்டாக ரீட் பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த பேட்டர்ன்லேயே இருக்குது. இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பேர் வந்து சரத் மார்வாயன். ஆமாம், அவருக்கு வந்து அப்படி கொண்டாடுறாங்க சார். அதாவது அவர் நேற்றுக்கு யாரோ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமையுது. அதுதான் சொன்னார். நேற்று ஒரு நண்பரோட பேசிட்டு இருந்தபோது சொன்னார். அவர் வந்து சரத்குமாருக்கு வந்து 3 BHK இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் வந்துட்டு இருக்கா. அவர் ஹீரோ இருக்கும் கூட இவ்வளோ வெர்சடைலாக கேரக்டர் வந்து இல்லை, மனுஷன் இப்போ வந்து பின்னி பெடல் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். எப்போ கோவப்படுவான்னு தெரியாது, கோவப்படுற நேரத்தில் ஜாலியாக ஆமாம், ஒரு நல்ல விஷயம் வச்சுருக்காங்க. படத்தில் கேரக்டரில் ஆர்க்கும் நல்லா இருக்குது. கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் வரக்கூடிய கேரக்டர் ஆர்க் இருக்கா, அது நல்லாவே பண்ணியிருக்காரு அவர். எக்கனாமிக் டைம்ஸே பார்த்தீங்கன்னா இன் நட்ஷல் த ஃபிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் டே ரிசப்ஷன் சஜஸ்ட் தட் பிரதீப் ரங்கநாதன் கண்டினியூஸ் ஹிஸ் ஸ்ட்ரீக் ஆஃப் என்கேஜிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ரசிகர் மத்தியில் இப்படி ஒரு பேர் வாங்குறதே பெரிய விஷயம். கண்டினியூஸாக 3 படம் இட்டுன்றது சாதாரண விஷயமா சார்? சார் குட் ஈவினிங் சார். என்ன படம் பார்த்தீங்க? டியூட் சார், எக்ஸலண்ட் சார். ஆக்சுவலா ஒன் மோர் டெய்லர் மேட் ஸ்கிரிப்ட் ஃபார் பிரதீப் ரங்கநாதன். அது இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சதும் வேற யார் நடிச்சாலும் செட் ஆகுமான்னு தெரியல. இதுவும் அதே மாதிரிதான். பெஸ்ட் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் வந்து சரத்குமார் சார். ஆமா, அதுதான் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரு ஜாலியா அந்த பழைய டைம்ல அவர் ஒரு கலாயா அந்த ஏஐ அந்த வடிவேலு சார் எல்லாம் நடிச்ச அந்த ஃபார்மேட்ல இருந்தாரு. ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படின்னா ஒரு ஜென்ரலா பசங்க அது மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். தியேட்டர் வந்து மேஜர் கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க சார். எல்லாம் காமெடில இருந்து எல்லாமே. இவர் சொன்ன ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த அவர் நடித்த படங்கள் வேற யாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியலன்னா இருப்பாங்க. ஆமாம், அதுதான் ஒரு அவருக்கான ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுற விஷயம். அதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி சூப்பரா இருந்தது. நான் கதையெல்லாம் சொல்ல, ஏன்னா 2-3 நல்ல சர்ப்ரைஸ் திங்ஸ் இருக்கு. அது நான் சொல்லி இது பண்ணல. ஆனா அது பிடிச்சு போச்சுன்னா படம் எல்லாருக்கும் பிடிச்சிரும் சார். அது மேபி பிடிக்காம போக சான்ஸ் இருக்கு. ஆனா பிடிச்சா படம் ஒரு வேற வேர்ல்டு மாதிரி இருக்கு. அது நிஜத்துல நடக்கலாம் சான்ஸே இல்லை. ஆனா எல்லாரும் நினைச்சு பார்ப்பாங்க அந்த மாதிரி நடந்துடுமோ நடக்கலாமோன்ட்டு. அது உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா ஆக்டர்ஸுமே நல்ல சாய்ஸ் சார். அதே மாதிரி நம்ம அந்த பரிதாபங்கம்ல திராவிட மக்கள் வருவாரு, பரிதாபங்கள் சேனல், அவரெல்லாம் வந்து ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி வச்சுட்டாரு படத்துல. அவர் ஒரு அற்புதமான ஆக்டருங்க. ஆமா, அப்படியா சார்? கோபி சுதாகருக்கு நடுவில் ஒருத்தர் நடிக்கிறது இருப்பாருங்க, அதுவே அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. 2 பேரும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுங்க, 2 பேரும் ஜாம்பவான்கள். இதுல அதுல லேடிஸ் கெட்டப் போறாங்க, முக்காவாசி மாஸ்க் போட்டு வர வச்சிடுறாங்க அவரை. இதுல அந்த மாஸ்க் இல்லாம பார்த்தது பயங்கரமா இருந்தது. மோரோவர் நம்ம இப்போ ஏதாவது ஒரு சீன் என்ன இது அபத்தமா நினைக்கும் போது திராவிட வந்து திட்டிட்டு போயிடுறாரு. அது இந்த ஷோ ஸ்டைல். அது வேற யாரும் குறை சொல்ல முடியாது, நானே குறை சொல்லிருந்தேன். ஆமா, ஷோ வந்து தன்னை பற்றி விமர்சனத்தை ஷோ முதல்ல வச்சுருவார். அப்போ அவரை பற்றி வேற யாரும் விமர்சனம் பண்ண முடியாது. அது மாதிரி அது ஒரு புத்திசாலித்தனமான கான்செப்ட். அதெல்லாம் எழுதின வகையில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய டைரக்டரான கீர்த்தீஸ்வரன் அது வந்து வெல் ரிட்டன் தான்.
நான் போனும்போது கூட நம்ம அசோக்கோட தான் போயிருந்தேன். அசோக் வந்துட்டு ஒரு டே இது நம்ம தேவி எங்கேயாவது பாத்துருக்கணும்டான்னு சொல்லி வாய மூடல, பலாசோவே தேவி ஸ்டாண்ட் அலோன் தியேட்டர் மாதிரி ஆயிடுச்சு. அவர் பண்ற ரவுஸுக்கெல்லாம் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க தியேட்டர்ல. அதான் நல்ல என்டர்டெய்னர் சார். எனக்கு தெரியல யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்க நான் ஐ டோன்ட் திங்க் சோ, பட் நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேமிலி ஜாலியா போய் பார்க்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அது மாதிரிலாம் நல்ல என்டர்டெயின்மெண்டா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் பேருக்கு வந்து படம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள 2 படமும் அப்படி ஒரு பெரிய பீக். இப்போ டிராகன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பீக்கு டச் பண்ணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் அந்த பீக்கு டச் பண்ணும்போது எப்போவுமே பார்க்கும்போது அதுக்கு அடுத்து அப்படின்போது கொஞ்சம் வந்து அப்படி தோணுமே தவிர, அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பங்கு இதில் படத்தை சரி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக. இல்லை, அவருடைய சீன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக தான் இருக்குது தியேட்டரில் பார்க்கும்போது. தியேட்டரோட நீங்கள் நம்ம வந்து தனியாக ப்ரிவியூ ஷோ பார்க்குறத விட தியேட்டரோட இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸே வேறு மாதிரி தான் இருக்குது இந்த படத்துக்கு. இல்லை, பொதுவாகவே வந்து இது போன்ற படங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுடைய ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை அப்படியே நீங்க கேரி ஆவீங்க. ஆமா, காதலிக்கிட்ட தனியா பார்த்தோம்னா எத்தனை பேர் தெரிப்பாங்க எனக்கு தெரியல. அது ஒரு மாஸ் மென்டாலிட்டி ஒன்று இருக்கு இல்லையா அவங்களுக்கு. அதோட பிரதீப்போடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்குது. டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்றது அப்படின்னு. இப்போ யூஸ்வலாக பார்த்தா யாராவது இமிட்டேட் பண்றான்னு தோணும் இல்லையா, அது தெரிய மாட்டேங்குது. அவர் வந்து அவருக்குன்னு ஒரு தனி ஒரு உடல் மொழி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, அவர் இது வரைக்கும் இல்லாத ஒரு பேட்டர்னு அவருக்கும் ஒன்று செட் பண்ணிட்டாரு. அந்த செட் பண்ண பேட்டர்ன் வந்து ஆடியன்ஸோட சிங்க் ஆயிடுச்சு. இது இந்த அலைவரிசை ஒத்து போனா தானே வெற்றி. அந்த அவரோட வந்து ஜனங்களுக்கான அலைவரிசை ஒத்து போயிருக்காரு. பிடிக்கலன்னா அவங்க முதல் படத்துலேயே வந்து பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. பிடிச்சதுனால தான் ஓடிட்டு இருக்கு. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? அருமை அருமை, சொல்லுங்க சார். டியூடு வந்து இப்போ அதாவது ஒரு ஜென்சி ஜெனரேஷன் 2K ஜெனரேஷனுக்கு பொருந்தர ஒரு கதையா இருக்கு சார். ஆனா when it comes to இந்த 90s அதுக்கு ப்ரையரா இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் அந்த கல்ச்சரை மீறி இருக்கிற மாதிரி. ஏன்னா அப்ப இருந்தப்போ ஒரு சென்டிமெண்ட்ங்கிறது நம்ம வச்சிருந்தோம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை கவர் பண்ற அளவுக்கு இருக்கு சார். பட் அந்த பழைய ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து அவ்வளவு தூரம் ஈர்க்காது சார். அதுவும் இல்லாம சில டபுள் மீனிங் வார்த்தைகள் வந்து படத்துல பயன்படுத்தி இருக்காங்க சார். சோ ஓவரால பாத்தீங்கன்னா ஜென்சி பசங்க கொண்டாடுவாங்க இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன். பட் ஓல்டர் ஜெனரேஷன்லாம் கொஞ்சம் இது வந்து ஒரு கல்ச்சரையே கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் அவங்க தானே அதிகமாக, அதனால அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கான படம் இது. நான் பார்த்த போதும் எனக்கு நான் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த படம் உண்மையாக பிடிச்சிருக்குது. எனக்கு இந்த படம் வந்து இன்றைக்கி இருக்கிற மனித மக்கள் இருக்காங்களே, இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்ககிட்ட தான் வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. முதல் நாள் போய் இவ்வளோ பேர் ஃப்ரெண்டாக கூட்டமாக உட்காந்து பார்க்குறதுக்கான மனப்பான்மை இருக்குது இல்லையா. அவங்களாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து மிக இயல்பாக வந்து பப்ளிக்கில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்பெல்லாம். இல்ல சார், ஒரு அடுத்து வர ஜெனரேஷனுக்கு இந்த கான்செப்ட்ங்கிறது ஒரு தப்பா பதிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரதீப் ரங்கநாதனுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் அந்த ஒரு அதாவது அவரோட ஃபேன்ஸுங்கிறது இந்த ஒரு ஜாலியா கலோக்கியில பசங்க இருக்கிறதுங்கிறது வேற சார். பட் இது கொஞ்சம் வந்து ஒரு கல்ச்சரை கொஞ்சம் ஹிட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் என்னதான். ஏன்னா கிட்டத்தட்ட இது சொல்லணும்னா அந்த 7 நாட்கள்னு பாக்யராஜ் ஒரு படம் எடுத்திருப்பாரு. கிட்டத்தட்ட சிமிலர் டு தட் ஸ்டோரி. வேற அதுல லவ்வர், இதுல ஹஸ்பண்ட். இல்லை அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆல்ரெடி ஒரு படத்தை நீங்கள் ரெஃபரன்ஸ் சொல்கிறீங்க, அதே போல் ஒரு படத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார், அதே கதையை தான் எடுத்துருக்காங்கன்னு சொல்லுவீங்க. எப்படி மாற்ற முடியும்? மாற்றி யோசிக்கிற கட்டாயத்தில் இருக்காங்களா எல்லாருமே. புதுசாக ஏதாவது கொடுத்தாகணும். இல்லை சார், அந்த கிளைமேக்ஸும் கன்வின்சிங்காக இல்லை சார் ஆக்சுவலி. ஏன்னா இதே கிளைமேக்ஸ் தான் கிட்டத்தட்ட பூவே உனக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு டைப்பு, அந்த 7 நாட்களும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு டைப்பு. ஆனா அதுல வந்து ஒரு கல்ச்சரை நிலைநிறுத்திட்டு போயிருப்பாங்க. இது வந்து பண்ணாலும் அவரோட கேரக்டர் நிக்குதே தவிர்த்து அது கொஞ்சம் அந்த கல்ச்சர்ல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது சார் டியூடு. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ண முதல்ல அன்னைக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஷாஜகான் படத்தோட ரிலேட் பண்ணாங்க. ஷாஜகான் படத்தை சொன்னாங்க, பூவே உனக்காக. ஆமாம், ஷாஜகானும் பூவே உனக்காக தான் நிறைய பேர் அந்த படத்தை பற்றி ரிலேட் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு விஷயத்தை நான் பார்க்குறேன். என்னென்னா யூஸ்வலாக மாரி செல்வராய் படத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து இதில் வந்து லைட்டாக அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழகாக. அதுல வந்து கொஞ்சம் இந்த ஆணவ இதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க சார். ஆனா அந்த உங்களுக்கு பிரதீப் ரங்கநாதனோட கிரேஸ், அவர் பண்ற அந்த விஷயத்துல நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்ங்கிறது பெருசாக ஜஸ்ட் பாஸ் ஆன இருக்கும் சொல்றேன். யார் அந்த விஷயத்தை பேசுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால அந்த பிரியாரிட்டி கேரி ஆகாது.
அது ஆனாலும் டச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். இசை எப்படி இருந்துச்சு? இசை இந்த படத்துக்கு ஓரளவுக்கு இருக்கு சார். ஏன்னா சாய் அபியங்கர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ காந்தாரா மாதிரி ஒரு இதுங்கும் போது இதுல ஒரு ஓகே கேட்டகரி தான் சார். சாங்ஸும் ஒரு ஓகே கேட்டகரி தான், பிஜிஎம்மும் ஒரு ஓகே கேட்டகரி தான் சார் டியூட்ல. அதனால இல்ல, நான் ஆக்சுவலி ஷோ என்ஜாய் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க சார். ஸோ கொஞ்சம் எங்களுக்குலாம் ஒரு 30+ இருக்கிறதுனால எங்களுக்கு மைட் பி அந்த மாதிரி தோணலாம். கரெக்ட். இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தியேட்டருக்கு போய் ஒரு 2.5 hours ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு தான் ரொம்ப முக்கியம். ஜாலியாக இருக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் வந்து பிரதீப் ரங்கநாதன் கொடுத்தாலும் ஓகே தான், விஜய் கொடுத்தாலும் ஓகே தான், சசிகுமார் கொடுத்தாலும் ஓகே தான். அதை கொடுக்கணும், அவ்வளோதான். கொண்டாட்டம் எடுத்துங்க. ஆமாம், சசிகுமார் அந்த அளவு கொண்டாடினாங்கன்னா அந்த 2.5 மணி நேரம் அவங்களை எங்கேஜிங்காக வச்சிருந்தார். அதுதான் ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. கொண்டாட்டமான மனநிலையில் இருக்கணும். தேட்டர் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா ஜாலியாக ஒரு படம். அதுதான் விஷயம். அங்கே போய் திருப்பி மன இறுக்கத்தோடு வெளில வர்றது வந்து இப்போ பல பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்காது. இல்லை, அதோட இன்னைக்கு மக்களும் வந்து அந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்க. இப்போ சில படங்களை வந்து தியேட்டருக்கு போனால் அது வந்து கொண்டாட்ட மனநிலை படங்கள் போனோம், நல்ல படமாக அதுதான் நம்ம ஓடிடியில் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலான்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா தியேட்டருக்கு போனால் ஆகக்கூடிய செலவுகள்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கான செலவுகள். அதனால தான் செலவு பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கான படமாக வந்து கொண்டாட்ட படங்களாக வந்து ஓடிட்டு இருக்குன்றது காரணம் அதுதான். இல்லை, நம்ம ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் சார், இது மாதிரி படங்கள் ஒரு பக்கம், அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிற படங்கள் இருக்கு. ஆமாம், அதையும் வந்து விழுந்து ரசித்து படம் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருந்துகிட்டே தான். அதுதான். அதனால் எல்லா தரப்பு ரசிகர்களும் நம்மகிட்ட இருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த மாதிரி படத்தை எடுக்கிறீங்களோ அதை வந்து நியாயமாக எடுங்க. அதுதாங்க அவங்க கேட்குறது. கரெக்டு. அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க, அதை நியாயமான படைப்பாக கொடுங்க. அப்போ கண்டிப்பாக ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய படத்தின் வெற்றிக்கு காரணம் ரசிகருடைய நாடி துடிப்பை இயக்குனர் கீர்த்தீஸ்வரனும் கதாநாயகனான பிரதீப் ரங்கநாதனும் மிகச்சரியாக தெரிந்து வைத்து கொண்டிருப்பது தான். நம்ப முடியாத சில காட்சிகளை தவிர்த்திருந்தால் இன்னும் பெரிய வெற்றியை தொட்டிருக்க வேண்டிய படம் இது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.